ஃப்ரைடே மார்னிங் மார்கழி 5வது நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு என்னோட கிச்சன் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு எனக்கான வேலைகளையும் முடிச்சு அதுக்கப்புறம் தான் வெளி வேலைக்கு போனேன். ஆஸ் யூசுவல் என்னோட ரொட்டீன் தான். இது ஒரு பதிவு படித்தேன், குரு அப்படிங்கிறவங்க யார் அப்படின்ட்டு. நிறைய நாள் எனக்குமே தோணிக்கிட்டே இருக்குது, குருங்கிற ஒருத்தர் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு பதில் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். குரு அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பானவரா, இல்லை தன்னை உணர்ந்தவரா, இல்லை கடவுளை நான் நேரில் பார்த்தவங்களா, சித்திகளா தெரிஞ்சவரா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளேயும் வந்திருக்குது, நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குரு அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறது இந்த குட்டி ஸ்டோரி மூலமா பார்க்கலாம். இந்த குட்டி ஸ்டோரி இந்த வீடியோலயும் முடிஞ்சிருமான்னு தெரியாது. காலத்துல ஒரு குரு இறக்கும் தருவாயில இருக்கிறாரா. அப்ப சீடர்கள் கேட்கறாங்க, உங்களுக்கு யாரு குரு அப்படின்னு சொல்லிட்டு. குரு சொல்றாரு, எனக்கு ஒருத்தரெல்லாம் குரு கிடையாது, நிறைய பேர் குருவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 3 பேர் தான் சொல்லலாம் அப்படிங்கிறாரு. இல்ல நாய் தான் குரு அப்படிங்கிறாரு. அவர் ஒரு டைம் ஆன்மீகத்தை தேடி போறாரு, எல்லாத்தையும் துறந்துட்டு வீட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்காரு. பயங்கர தாகம் எடுத்திருக்குது. சின்ன நீரோடையும் ஓடிக்கிட்டு தான் இருந்தது. நாய்க்கும் அதே மாதிரி தாகம். அந்த நாய் நீரோடைய பார்க்க ஓட அப்படின்ட்டு அதையே நாளைக்கு வீடியோல கண்டினியூ பண்றேன்.